Hi friends, welcome to our channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம கருவேப்பிலை சட்னி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு. வாரத்தில் வந்து ஒரு முறை வந்து இது போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணுக்கும் சரி தலைமுடி வளர்கிறதுக்கும் சரி ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பிலை வடிச்சுக்கலாம். பக்கம் இருக்கிறது என்னோடய பையன்தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரெண்டும் பசங்க. இது வந்து சின்ன பையன், பேர் வந்து சிவில்குமார், 5th ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறான். பெரிய பையன் வந்து 7th படிக்கிறான். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பிலை வந்து ஒடிச்சாச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம நல்லா வந்து தண்ணியில் வந்து கழுவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு தாங்க ஒடிச்சிருக்கேன். இதே வந்து மினிமம் வந்து ஒரு 5 பேர் வந்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது. இதுவே வந்து போதுமானது. இதில் வந்து நல்லா இருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், மேலே வந்து பூ வந்து சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்கு. வாசனை பார்த்திங்கன்னா அப்படியே கம கம கமன்னு சூப்பராக இருக்குதுங்க. அந்த வாசனை, கருவேப்பிலை வாசனை, இந்த பூ வாசனையும் வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த பொருள் எல்லாமே இருந்தால் தாங்க அந்த கருவேப்பிலை சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 2 தக்காளி, ஒரு 5லேருந்து 6 வரமிளகா, ஒரு முழு பூண்டு வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், புளி பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் சைஸில் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு வந்து 1 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு வந்து 1 டீஸ்பூனு, தேங்காய் வந்து அரை முடிக்கும் குறைவாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா உருவி இது போல் எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து எல்லாமே வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சேவல் வேறு ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்குதுங்க போங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயமும் தக்காளியும் வந்து சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூட வந்து பூண்டும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே வதக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து மற்றது எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இத்தாட்டு ஒரு பெரட்டு அத்தாட்டு ஒரு பெரட்டு நல்லா பெரட்டியாச்சு. இப்போ நல்லா வதக்கி வந்துட்டாங்க அவங்க. இப்போ வந்து பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பேட்டு நல்லா பேட்டி எடுத்திங்கன்னா அவங்களும் வந்து கலர் மாறி வந்துடுவாங்க. வந்துட்ட பிறகு நம்ம வந்து இருக்கிறது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நம்ம பருப்பு வந்து சேர்த்து வறுக்கும் போது வறுக்காமல் கலர் வந்து மாறாமல் நீங்கள் அப்படியே தூக்கிட்டிங்கன்னா அது பச்சை வாசனை அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெயின் பாயிண்ட்டே. பருப்பு நல்லா கலர் வந்து மாறி வரும். நல்லா வறுத்த பிறகு நீங்கள் வந்து தனியாக கூட வறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சேர்க்கிற போலவே வந்து எல்லாமே வந்து ஒட்டுக்கவே சேர்த்து நீங்கள் வந்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொத்தமல்லியும் ஜீரகமும் வந்து சேர்த்துட்டு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முக்கியமாக வந்து அடுப்பானல் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே ஒட்டுக்காக வந்து சேர்த்து வறுக்கிறதுனால வந்து தீஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே வறுபட்டாச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை வந்து அழைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் பெரட்டுன்னு பெரட்டி விட்டிங்கன்னா அவங்கள வந்து நல்லா சுருண்டு வந்துடுவாங்க. நல்லா சுருண்டு வந்த பிறகு எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து நல்லா வந்து அரைச்சி சட்னியாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான வந்து கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கலரே மாறாமல் அப்படியே பச்சை கலராகவே இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு சொல்லிவிட்டு கருவேப்பிலை வந்து நல்லா வறுக்காதையே வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க. நல்லா வந்து அந்த கலர் மாறி வருங்க. கருவேப்பிலை வந்து ஒவ்வொரு கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா நுணுங்கி வரும். அந்தளவுக்கு நல்லா வறுபட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பேட்டுன்னு பேட்டிங்கன்னா நல்லா வறுத்து வந்துடுவாங்க அவங்க. இப்போ வந்து புளியும் தேங்காயும் வந்து சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. 2 பக்கமும் நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா வந்து வதங்கி வந்துடுவாங்க. நல்லா சுருண்டு வந்த பிறகு நம்ம வந்து எடுத்து சட்னியாக வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதங்கி வந்துட்டாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சூடு ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே ஆறி வந்துட்டாங்க. சூடு கொஞ்சம் கூட இல்லை. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வந்து உப்பு சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்திங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளிச்சிருங்க. தாளிப்புக்கு வந்து உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கம்மன்னு சூப்பராக இருக்கும். சாதத்தோடு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. வாரத்தில் 2 நாள் இது போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா முடி நல்லா கருன்னு நல்லா சூப்பராக வளரும். இதே போல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. தேங்க்ஸ்.